إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وقال أيضا: رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة ويخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله: التاجر الصدوق الأمين المسلم مع الشهداء يوم القيامة. وقال أيضا: مع النبيين والصديقين والشهداء يوم القيامة. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கருணையால் ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக உடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற அனைத்து விடயங்களையும் வழிகாட்டல்களாக சொல்லியிருக்கிறான். வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்கள் என்னது குர்ஆன் நீங்க என்ன செய்யலாம், படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் எது மேன்மையாக இருக்குமோ அதை குர்ஆன் மிக திட்டமாக சொல்லியிருக்கும். இது சிறந்தது, இதை நீங்க செய்யுங்க, இதுதான் உயரிய பண்பு, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி குர்ஆன் பொதுவாக எல்லா விஷயங்கள் என்ன செய்ய நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குர்ஆனுடைய இயல்பது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இருக்கிறதுல எது நல்லதோ எது பெஸ்டோ அதை என்ன செய்யும் குர்ஆன் உங்களுக்கு கைட் பண்ணும். குர்ஆனுடைய யதார்த்தங்களில் உள்ள விஷயம் அது. இருக்கிறது எது பெஸ்டோ அதை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி குர்ஆன் வாழ்வியல் ரீதியான விஷயங்களை நிறைய நமக்கு போதித்திருக்கிறது. அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவுதான். பொதுவாகவே மனித இயல்புகளை பொறுத்தவரையில நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அத்தனையுமே ஃபாலோ பண்ற இடத்துல என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நான் இன்னைக்கு ஜும்மால ஒரு தகவலை கேட்டேன், தகவலாக கேட்பதற்கு சரி, நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணும். நான் ஜும்மால கேட்டது, இரவு பயான்ல கேட்டது, மாநாட்டுல கேட்டது, பொதுக்கூட்டங்கள்ல கேட்டது, இப்படி என்ன தகவல்களை நாம் கேட்டாலும் சரி, மார்க்க விஷயங்களை செவி வாங்கினாலும் சரி, நடைமுறைப்படுத்துவது, வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவது என்று சொன்னா அதுக்கு ஒரு பக்குவம் தேவை. அது வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை கேட்டுட்டு போயிருவோம், அவ்வளவுதான். இப்படி நாம் கேட்டு கடந்த விஷயங்கள்னு சொல்லி நிறைய இருக்குது. குறிப்பாக நம்முடைய வாழ்வியலில் நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு செலுத்துறோமோ, டெய்லி காலைல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதையெல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்டைல கொண்டு போயிட்டு இருக்கிறோமோ எல்லாம் இஸ்லாமிய மரபுகளுக்கு உட்பட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதில் குறிப்பாக நிறைய வியாபாரிகள் இங்க இருக்கிற காரணத்தினால, பொதுவாகவே கோயம்புத்தூரை பொறுத்தவரையில, இந்த பகுதியை பொறுத்தவரையில வெளிநாடுகள்ல சென்று வேலை பார்க்கிற பழக்கம் என்னது ரொம்ப குறைவுதான். முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் அடர்த்தியா இருக்குதோ அந்த பகுதிகளை நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பொதுவா என்ன செய்வாங்க, வெளிநாடுகள்ல யார்ட்டையா இருந்து என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. ஆனா நம்ம ஊருக்கு அந்த தன்மை கிடையாது, அந்த இயல்பு கிடையாது. ஏன்னா இங்க நிறைய சிறு குறு தொழில்கள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் என்ன செய்வோம், நம்ம ஒரு தொழிலை செஞ்சு பழகிருவோம். சின்னதா ஒரு கம்பெனி போட்டு சின்னதா ஒரு கடையை வச்சு என்ன செஞ்சிருவோம், பொழப்பு நடத்திட்டு போயிருவோம். இப்போ வியாபாரிகள் அதிகமா கூடி இருக்கிற காரணத்தினால மார்க்க விஷயமான செய்திகள்ல அதோடைய வழிகாட்டுதல்களை கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா
வியாபாரத்தை பழக்கி விடுவதற்கு பழகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வாப்பா ஒரு தொழில் முனைவராக இருந்தால் தம் மகன் என்ன செய்வாரு, ரெகுலரா கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பண்ணுவாரு. வார வாரம் லீவ் விட்டா கூட்டிட்டு போவாரு. ஸ்கூல்ல படிக்கிற பையனை, காலேஜ்ல படிக்கிற பையனை ஸ்கூல் லீவ் விட்டா என்ன செய்வாங்க, கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்துவாங்க. இந்த காசை வாங்கிட்டு வந்த காசை வாங்கி உள்ள போடணும்னு சொல்லி செய்வார். அவரை பிராக்டிஸ் பண்ணுவார். புதுசா ஒருத்தர் வேலை சேர்ந்தவங்க சொன்னா அங்க நம்ம என்ன செய்வோம், தொழில் கத்து புதிதாக நம்ம என்ன செய்வோம், ஒரு தொழில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்ப தொழில் ரீதியாக நாம் அதிகம் இன்ட்ரெஸ்டோட இருக்கும் பொழுது மார்க்கம் சொல்லுகிற வரைமுறைக்கு உட்பட்டுத்தான் நாம் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வியாபார முறைமைகள் மார்க்க வழிகாட்டல்களுக்கு, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு, ஷுரூத்துகளுக்கு, மவானிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கிறதா என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற மனநிறைவு ஆசை என்னன்னு சொன்னா, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எப்படியாவது ஹலாலாகவே இருந்து விட வேண்டும். நம் வீட்டு பெண்களுக்கு இருக்கிற பிரார்த்தனையை கேட்டு பாருங்க, எனக்கா என்ன துவா செஞ்ச, என் புருஷன் ஹலாலா சம்பாதிக்கணும், அதே மாதிரி என்ன செய்யணும், பிள்ளைகள் ஹலாலா சாப்பாடு சாப்பிடணும். இப்படி எல்லோரும் பொதுவாகவே துஆக்கள் இதை கேட்பதும் உண்டு. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லுகிற வரையறைக்கு உட்பட்டுத்தான் வியாபார ரீதியாக நம்மை நாம் செதுக்கி வைத்திருக்கிறோமா, சரிபடுத்தி இருக்கிறோமா தெரியணுமா இல்லையா? ஏன்னா பொதுவாகவே அறிஞர்களிடத்துல, மார்க்க மௌலிகளிடத்துல வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இமாம் இது ஹலாலா, இது ஹலாலா அப்படின்னு வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஹராமத்தா இருக்கு. அந்த ஹராமை ஹலாலாக்குவதற்குண்டான நிறைய சந்தர்ப்பங்களை தேடக்கூடிய மக்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். இல்ல மேம், இவங்க ரெண்டு பேரும் இதை சரின்னு சொல்றாங்களே, நாளைக்கு ஒரு பயான் கேட்ட அவரு சரின்னு சொன்னார் இமாம், நீங்க இப்ப தப்புன்னு சொல்றீங்க, 4 பேர் சரிங்கிறாங்க, 4 பேர் தப்புங்கிறாங்க, எப்படி அது முடிவெடுக்குதுன்னே தெரியல இமாம். எப்படி என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, எதை எனக்கு விருப்பமாக இருந்து அதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை ஹலாலாக்குற வரைக்கும் ஓடுற மக்கள் உண்டு. அப்போ உண்மையிலேயே நாம் வியாபாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது தெரியணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகச் சிறந்த வருமானம் என்பது, வியாபாரம் என்பது நீங்க என்ன செய்யுது, உழைச்சு சம்பாதிக்கிறது சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலை கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது. இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. அப்ப நாம் செய்கிற வியாபார முறைமைகள் சரியா, அதற்காக நாம் வைத்திருக்கிற கண்டிஷன் சரியா, அதற்காக நாம் தடுக்கிற ஹலால் ஹராம் என்று பார்க்கிற விதங்கள் சரியா, நாம் வைத்திருக்கிற அந்த ஸ்கேல் சரியான யோசிக்கிறோமா இல்லையா? ஏன்னா குர்ஆன் ரொம்ப திட்டமாக சொல்லுகிறது வியாபாரத்தை எங்கிருந்து அனுமதிக்கிறது இஸ்லாம். குர்ஆன் எடுத்து பாருங்க, ஜும்மாவுக்கு வர்றோமா இல்லையா, ஜும்மாவுடைய ஆயத்தை எடுத்து பாருங்க. நீங்க தொழுவாங்க, தொழுங்கன்னு சொல்லிட்டு ஃபைதா குலியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மாக்கு வந்துட்டீங்களா இல்லையா, பயான் கேட்டீங்களா, தொழுதீங்களா, துவா செஞ்சீங்களா, திக்ர்கள் எல்லாம் முடிஞ்சதா, எந்திரிச்சு வெளியே போன உடனே வியாபாரத்துக்கு போகணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஃபைதா குலியத்திஸ் ஸலாத், தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடி என்ன செய்யுங்க, உலகம் பூரா சுத்துங்க, சம்பாதிங்க, வியாபாரம் செய்யுங்க, பொருளீட்டுங்க. இஸ்லாம் அனுமதிக்கிற விதம். பள்ளியிலிருந்து நேரா போங்கன்னு சொல்லுது, சம்பாதிக்க போங்க. இஸ்லாம் ஆர்வப்படுத்துகிற இடம். குர்ஆன் வியாபாரத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஹலாலான வியாபாரமாக இருந்தால் அதுல பரக்கத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வியாபாரத்தை பொறுத்த வரையில உழைச்சு சம்பாதிக்கிறதுங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு தனி பிரையாரிட்டிஸ் பண்ணுகிறது. தனியா ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறதையும் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு மத்தியில இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறது, எதை இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது, எதை இஸ்லாம் செய்ய சொல்கிறது என்று பார்த்தால் வியாபாரம் செய்யுங்க இஸ்லாம் சொல்லுது. செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுது. அந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அத்திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, குர்ஆன் வார்த்தை பயன்படுத்துற வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை. அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது. குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா. குர்ஆன் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான். நபியே நீங்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. யார்கிட்ட? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லி புரிய வைக்க சொல்றான். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும், அவருடைய சகோதரர்கள்,
அஸ்வாஜிகளுடைய மனைவிமார்கள், அஷீரத்தினுடைய குடும்பம், அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியம், கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தா வியாபாரம் நஷ்டப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிற வியாபாரம் இருக்கு இல்ல, வியாபாரத்துக்கு தரக்கூடிய சொல்ல பாருங்க, கூட்டு சொல்ல பாருங்க. வியாபாரம் எந்த வியாபாரத்தை பெருசு தெரியுமா? எந்த வியாபாரத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நஷ்டம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்களோ அந்த வியாபாரத்தை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்கள் கட்டுப்படுவது என்பது, விரும்புவது என்பது சிறந்த. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வியாபாரத்தை சொல்லும்போது வெறும் வியாபாரம் சொல்லல, வியாபாரத்தை கண்டால் மக்கள் பயப்படுவார்கள். வியாபாரம் சொன்னா ஒரு சில எத்திக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வியாபாரம் சொன்னா ஒரு மதிப்பு இருக்கும். இன்னைக்கு அந்த மதிப்போட அந்த மதிப்பை தவறாக புரிஞ்சிருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. செருப்பு போட்டு போய் சீட்ல உட்கார மாட்டாங்க, செருப்பு போட்டு கடைக்குள்ள வர மாட்டாங்க. அதெல்லாம் என்ன செய்யறாங்க? வியாபாரத்துக்கு எத்திக்ஸ் நினைக்கிறாங்க. வியாபாரத்தை மதிக்கிறது அதல்ல, அதெல்லாம் மௌட்டிக அல்லது மூட நம்பிக்கைகள். அதை இஸ்லாம் சொல்லல. வியாபாரம்னு சொன்னாலே ஒரு வியாபாரியுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா அதை பற்றி ஒரு கவனம் இருக்கும்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் எதை எவ்வளவு கவனம் எடுக்கிறீர்களோ அத்தகைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற விஷயத்தில், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற விஷயத்தில் அதெல்லாம் அப்புறம் தான். உங்க அப்பா அம்மா விட, உங்க பிள்ளைகளை விட, உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, எல்லாத்தையும் விட, உங்க வியாபாரத்தையும் விட அதுதான் முக்கியம். நல்லா சொல்றோம். வியாபாரத்திற்கு அல்லாஹ் டெஃபினேஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் பயப்படுகிற வியாபாரம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் அதை முக்கியத்துவப்படுத்துகிறது. நம்முடைய யதார்த்தத்தை இஸ்லாம் பேசுது. இங்க இருந்து தொழுகைக்கு வந்திருக்கிற நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? தன் கடைகளை தான் லேபர்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூட்டிட்டு வந்த மக்களும் இருப்பாங்க. கூட்ட முடியாத சூழல் என்ன செய்வாங்க? தன்னுடைய லேபர்ஸ்ட விட்டு வந்திருப்பாங்க. நான் தொழுதுட்டு வந்துடுறேன்டா, இரு நல்லா பாத்துக்க, எனக்கு கூப்பிடாத 1 மணி நேரத்துக்கு ஏதா இருந்தாலும் மெசேஜ் போடு, வாட்ஸ்அப்ல சொல்லு அப்படின்னு சொல்லி, இங்க இருக்கிற நபருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? யாராவது வந்திருப்பாங்களா, பணம் தரேன்னு சொன்னா இன்னைக்கு வந்திருப்பானா, இந்த டைம்ல வந்துட்டு போனா என்ன செய்ய, இதெல்லாம் கவனம் எடுப்பாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, தக்ஷௌன கஸாதஹா, உங்க வியாபாரம் என்ன ஏற்படும்டா உளவியல் ரீதியாக உங்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உன்னை எதையுமே செய்யக்கூடாது. வியாபாரியுடைய தன்மை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பேசுகிற வியாபாரத்தை, அந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கவனிக்க சொன்னார்கள், இதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்தினார்கள். எதெல்லாம் இஸ்லாம் செய்யுங்க என்று சொன்னாங்க, சொல்லணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன், அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னது? தாஜிர்னா வியாபாரி. வியாபாரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க அஸ்ஸதூக் அல் அமீன். அந்த வியாபாரி என்ன கண்டிஷன் இருக்கணும்னா, முதல்ல உண்மை பேசுறவனா இருக்கணும், உண்மையான இருக்கணும். அல் அமீன், நம்பிக்கையாளராக இருக்கணும். இந்த உலகத்துல உண்மையோடும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் ஒருவர் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரியை அல்லாஹ் மறுமை எந்த இடத்தில் வைப்பான். தொழுகிறவங்களை பத்தி இஸ்லாம் பேசுது. தொழுகிறவங்க நாளைக்கு சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க? இந்த வாசல் வழியா வருவாங்க. நோன்பாளிகள் என்ன செய்வாங்க? இந்த வாசல் வழியா வருவாங்க. தர்மம் செஞ்சவங்க என்ன செய்வாங்க? இந்த வாசல் வழியா வருவாங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மைகளுக்கு மறுமையில் கிடைக்கிற பிரதிபலன்களை, நலவுகளை குர்ஆன் பேசுகிறது. சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்துகளை குர்ஆன் பேசுகிறது. அதே போல குர்ஆன் இந்த உலகத்தில் யார் வியாபாரம் செய்கிறார்களோ அத்தகைய வியாபாரிகளை பற்றி பேசுகிறது. அந்த வியாபாரியா நாம் இருக்கமான்னு பார்க்கணுமா இல்லையா? ஒரு தகவல்ல, ஒரு பயான்ல தொழுகையை பத்தி சொல்றாங்கன்னா தொழுகையில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் சொல்லுவாங்க. தொழுகை தொழுந்தீங்கன்னா நாளைக்கு அவருடைய நன்மை என்னன்னு சொல்லுவாங்க, தொழுகலைன்னா அவருடைய தீமை என்னன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய பாவம் என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை மனசுல செய்யணும்னு ஆசை வருதா இல்லையா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகள், அந்த வியாபாரிகள் எத்தகைய வியாபாரிகள் என்றால் அஸ்ஸதூக் அல் அமீன், உண்மை பேசுகிற, நம்பிக்கைக்கு பாத்தியமாக நடக்கிற வியாபாரிகள் மஅஷ்ஹதா யௌமில் கியாமா, மறுமை நாளில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் போர்க்களங்களில் சென்று சண்டை போட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்தார்களோ அவர்களோடு இருப்பார்கள்.
ஏன் வியாபாரிகளுக்கு அந்த இடம்? ஏன் வியாபாரிகளுக்கு அந்த இடம்? இன்னொரு ஹதீஸை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தா அப்படி ஹதீஸ் வருது. வியாபாரிகள் அவர்கள் உண்மையிலேயே உண்மை பேசுகிற, உண்மைக்கு பாத்தியமாக நடக்கிற, நம்பிக்கையாளராக, நம்பிக்கைக்கு பாத்தியமாக நடக்கிற வியாபாரிகளாக இருந்தால் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுகதாக்களோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். ஏன் இவ்வளவு பெரிய இடம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளுக்கும் வியாபாரத்திற்கும் தந்திருக்கிற முக்கியத்துவம். நம்மளை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. நம்மளை பத்தி பேசும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு சரியான ஆளா தெரியணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இறை தூதர் ஹைலைட் பண்ணி இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதர்களை போட்டு காட்டினாங்களோ அவங்களே ரசூல் என்ன செய்யறாங்க? அத்துஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான். அத்துஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார். வியாபாரம் செய்யறாங்களா இல்லையா? அவங்கள மாதிரி ஒரு பெரிய பாவி வேற யாரும் கிடையாது. அவங்க தான் பெரிய பாவினாங்க சொல்லுவாங்க. எந்த வியாபாரிகளை நாளை மறுமையில் நபிமார்களோடு, சோதாக்களோடு, சித்திகீன்களோடு வாய்படுத்தினார்களோ அதே வியாபாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அத்துஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார். அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவிகள். சஹாபாக்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல கடுவ காட்டுறாங்கன்னா அது செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதட்டம் வருமா இல்லையா? அந்த பதட்டத்துல சஹாபாக்கள் நிக்கிறாங்க. யார சொல்லலாம், என்ன பாவிங்கிறீங்களே, எங்கள நிறைய பேர் வியாபாரிகளா இருக்கமே, பாவின்னு வேற சொல்றீங்களே, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கலையா? வியாபாரம் ஹலால் தானே யார சொல்லலாம்? அந்த ஹலாலான வியாபாரத்தை செய்வதற்கு செய்யக்கூடியவங்களை பாவின்னு சொல்றீங்களே, என்ன யார சொல்லலாம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்னது உண்மைதான். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறான். எல்லா வியாபாரிகளும் பாவிகளா? எல்லா வியாபாரிகளும் மோசடியாளர்களா? எல்லா வியாபாரிகளும் நாளை அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி கொண்டு ஏற்றப்படுவார்களா? இல்ல. யார் இந்த கண்டிஷனுக்குள்ள வரலையோ அவங்க எல்லாம் பாவிகள் தான். என்ன கண்டிஷன்? இன்னஹும் யகூலூன வ யக்திபூன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்னு சொல்றாங்க, சொன்னதுக்கு அப்புறம் மாத்தி பேசுறாங்க. ஒன்னு சொல்றாங்க, அப்புறம் சொல்லலன்னு மறுக்கிறாங்க, பொய் சொல்றாங்க. யாருடைய வியாபாரத்தில் பொய் கலக்கிறதோ அவர்கள் நல்ல வியாபாரிகளா இஸ்லாம் என்ன செய்யாது? அடையாளப்படுத்தாது. இரண்டாவது, அவங்க என்ன செய்யறாங்கன்னா சத்தியம் பண்ணி செய்யறாங்க. வியாபாரத்துல சத்தியமே பண்றாங்க. அல்லாஹ்வை சத்தியமா சொல்றாங்க, சத்தியமா சொல்றாங்க. இப்படி என்ன செய்யறாங்க? சத்தியம் பண்றாங்க. சத்தியத்திற்கு மாறு செய்கிறார்கள். சத்தியம் செஞ்சு என்ன செய்யறாங்க? அதற்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்கள். இப்படி செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் பாவிகள். இஸ்லாம் என்ன செய்து அவர்களை வகைப்படுத்துகிறது. அப்போ வியாபாரிகள் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கிறது. எந்த வியாபாரிகளை? இஸ்லாமிக்கல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய வியாபாரிகளை. நம்மள்ட்ட அந்த எத்திக்ஸ் இருக்கா? நமக்கு பிசினஸ் ரீதியான எத்திக்ஸ் தெரியும், ப்ரொஃபஷனலா ஒரு சில எத்திக்ஸ் தெரியும். அப்படி நிறைய மதிப்பு இந்த சமூகத்தில் நான் பெற்றிருப்போம். தொழுவரா இல்லையா? அவரை தானே சொல்றீங்க, கருப்பு சட்டை போட்டவர் தானே. உண்மையாலுமே நல்ல மனுஷங்க, தங்கமான ஆளு. ஆனா கடைக்கு போனா அவரை மாதிரி ஒரு வியாபாரி பார்க்க முடியாது. பயங்கரமான வியாபாரிங்க. யாருக்கு இந்த பேர் கிடைக்கும்? யார் நல்லா பேசுறாங்களோ ஈஸியா அந்த பேரை சம்பாதிச்சிருவாங்க. யார் ரொம்ப சகஜமாக கஸ்டமர்ஸ் நடந்துக்கிறாங்களோ ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க. முகமலர்ச்சியோட யாரு பேசுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி யாரு தர்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? பேரை சம்பாதிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸி அது, ரொம்ப ஈஸி அது. ஆனா இதெல்லாம் பிசினஸ் எத்திக்ஸ் குள்ள வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிக்கலாக ஒரு சில எத்திக்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா? பாரம்பரியமாக தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர் அவர்கள் அந்த தொழில ரொம்ப நேர்த்தியா இருக்கிற காரணத்தினால அவர்கள் செய்கிற வியாபாரம் ஹலால் என்ற கண்டிஷனுக்குள்ள வந்துராது. ரொம்ப காலமா செய்யறாங்க, 5 வம்சாவளி அந்த வேலை செய்யறாங்க, 5 ஜெனரேஷனா செய்யறாங்க, 4 ஜெனரேஷனா செய்யறாங்க சொல்லி நீங்கள் பாரம்பரியமாக செய்கிற காரணத்தினால் மட்டுமே சரின்னு ஆயிராது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ சொல்றாங்க.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்றாங்க. யார் உண்மையிலேயே நல்ல வியாபாரிகளாக யார் அடையாளம் காணப்படுகிறார்களோ அவர்களிடத்துல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க பாருங்க, இன் அத்யபுல் கஸ்ப் கஸ்பு துஜ்ஜார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள்லயே இதை நீங்க என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட வியாபாரிகளுக்கே உரித்தான ஒரு ஹதீஸை நீங்க எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அத்யபுல் கஸ்ப், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே ஆகச் சிறந்த சம்பாத்தியம் என்பது கஸ்பு துஜ்ஜார், உங்களுக்கு வருகிற வருமானத்திலேயே ஆகச் சிறந்தது நீங்கள் வியாபாரம் செய்கிற, வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுகிற அந்த சம்பாத்தியம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதீன இதா ஹதஸு லம் யக்திபு, அந்த வியாபாரி எப்படி இருப்பாங்க தெரியுமா? இதை நீங்க நம்பர் போடுங்க. நான் உண்மையிலேயே தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தால் இஸ்லாம் ஒரு சில எத்திக்ஸ் சொல்லுதா இல்லையா? இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்க நம்ம டிப் எடுத்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இதா ஹதஸு லம் யக்திபு, இதா ஹதஸு லம் யக்திபு. அவங்க ஒரு விஷயத்தை சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லிட்டு பொய் சொல்ல மாட்டாங்க. அதுல லாப நஷ்டம் அப்புறம், லாப நஷ்டம் அப்புறம், ஆனா ஒரு வார்த்தை அவங்க சொன்னா சொன்னதுல உண்மையா இருப்பாங்க. அதுல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இத்துமினு லம் யஹூனு, நம்பிக்கையாக அவர்கள் உறுதி கொடுத்தால் அதில் அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். உண்மையாகவே முஸ்லிம் சமூகத்தில் வாழுகிற மக்கள் வியாபாரம்னு சொன்னா 100% இன்றைக்கு மார்க்கம் எல்லாம் தெரிந்த பிறகு, தௌஹீத் எல்லாம் வளர்ந்த பிறகு அவங்களுடைய பார்வையெல்லாம் எதுல இருக்குன்னு சொன்னா ஹலால் ஹராம் எது தீர்மானிக்குது? வட்டி கலக்காம இருந்தா ஹலால் ஹராம். வட்டியை கான்சென்ட்ரேட் பண்றோம் எல்லாரும். தப்பா? தப்பு இல்லை. இஸ்லாம் அதை சொல்லுது. இஸ்லாம் அதை சொல்லுது, உங்க வியாபாரத்துல வட்டி கலந்திருந்தா அந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரம் கிடையாது, அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு பரக்கத்து இருக்காது, நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன செய்ய கபூல் செய்யப்படாது. வட்டி கலந்திருக்கிற நேரமெல்லாம் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, உங்களுடைய உடை, உறைவிடம் அனைத்துமே ஹராம். இஸ்லாம் சொல்லுதா? ஆம் சொல்லுகிறது. இஸ்லாம் அதை மட்டும் சொல்லல, அதை மட்டும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வட்டியை கண்டித்தார்களோ அதே அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடிகளையும் ஏமாற்றத்தையும் கண்டிச்சாங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய சமூகத்தில் சுழல்கிற ஒரு சுழற்சி இருக்கிறது. வியாபாரத்தில் பொருளாதாரத்திற்காக வேண்டி என்ன செய்வது, அதாவது வியாபாரத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை பெறுவது, லாபம் தரணும் என்று சொல்லி வாங்குறது. அவர்கள் என்ன வியாபாரம் செய்யறாங்கன்னு தெரியறது இல்லை. பெரிய அளவுல கொண்டு வியாபாரத்துக்கு காசை வாங்கி லாபம் தருவதாக சொல்லி அசல்லையே திரும்ப காசை திருப்பி கொடுக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல மோசடி செய்து பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டு, நஷ்டம் ஏற்பட்டு எந்த காசை கொடுக்காம இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு அடர்த்தியாக முஸ்லிம் வாழ்கிற சமூகத்திற்கு மத்தியில லாப நோக்கத்தோடு எல்லாத்துக்கும் என்ன தேவைண்டா, லாபம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டப்படாம லாபம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம்னு சொன்ன வார்த்தை அனைத்துமே எதற்கு பொருந்தும் என்றால், நீங்க செய்யற வியாபாரத்துக்கு பொருந்தும். நீங்கள் முதலீடு செய்கிற வியாபாரம் இருக்கு இல்லையா, அது உங்க வியாபாரமே ஆகாது. நீங்கள் வெறும் முதலீட்டாளர். அதுக்கு ஒரு முறைமை இருக்கா இல்லையா? இன்றைக்கு நாம் செய்கிற நிறைய தவறுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. அதில் நமக்கு இருக்கிற அலாதியான ஆசை இருக்கு இல்லையா, பேராசை. அதனுடைய விளைவாக நாம் பொருளாதாரத்தை கொண்டு என்ன செய்யறோம், கண்மூடித்தனமா கொண்டு போய் போடுறோம். எத்திக்ஸை ஃபாலோ பண்றது இல்லை, எத்திக்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. இஸ்லாம் ஒரு விஷயத்தை வழியை சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னா அந்த வழிக்கு இஸ்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் சரி, இது தப்பு, இது சரி, இது தப்பு, இது சரி, தப்பு சொல்லிட்டே இருக்கு இஸ்லாம். சும்மா இல்லை. இன்றைக்கு நீங்க என்ன செய்யலாம், இன்றைக்கு சமூகத்தில் நிறைய மக்களை நீங்க பார்க்கலாம், மார்க்க அறிஞர்கள் உட்பட பொருளாதாரத்துல ஏமாந்த மக்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பாக்குறோமா இல்லையா? என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணப்படல. என்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணப்படல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரம் என்று இருந்தால் அதில் கஷ், ஏமாற்றம் இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அந்த சமூகத்தில் வாழுகிற மக்களுக்கு அவர்களுடைய மொழியில் பேசினால் எப்படி புரியுமோ அந்த மொழியில சொல்லி ரசூலை புரிய வச்சாங்க. ஏன் இந்த ரசூலை கண்டும் காணாம போயிருக்க முடியாதா? கண்டும் காணாம போயிருக்க முடியும். ஆனா ரசூல் அப்படி இருக்கலையே. எப்ப நடந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக பிலால் ரலியல்லாஹு வருகிறார். வருகிற வழியில் கையில ஒரு கிலோ பேரிச்சம்பழத்தோட வர்றாரு. யா ரசூலல்லாஹ், இந்தாங்க கிஃப்ட். பொதுவாகவே ரசூலுல்லாஹை பார்க்க வரக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் கிஃப்ட் கொண்டு வருவாங்க. ஒரு காலத்தில் சட்டமாக இருந்தது, பிறகு சட்டமாக மாற்றப்பட்டது, சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்கன்னா கிஃப்ட் கொண்டு வருவாங்க. அந்த கிஃப்ட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குவது ரசூலுல்லாஹ்க்கு கூடும். கிஃப்ட் அல்லாத ரசூலுல்லாஹ் வேற என்ன செய்வாங்க? அனுதாபத்துல கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க, பரிதாபப்பட்டு கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க, சதக்காவை கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க, கிஃப்டா கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்குவாங்க. அந்த கிஃப்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. பேரிச்சம்பழம் நல்லா இருக்கியா? பிலால்ட்ட சொல்றாங்க, நல்லா இருக்கே, ஏது பேரிச்சம்பழம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, இல்லையா ரசூலுல்லாஹ், வரும்போதுதான் வந்தேன், வரும்போதுதான் என்ன செஞ்சேன், இந்த பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, நடந்த கதையை கேளுங்க அப்படின்னு செய்யறாரு. அவரு இலாபரேட்டா சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன நடந்துச்சுன்னு. யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல தம்ருன் ரதி, ரொம்ப ஒரு மாதிரி அழுகின மாதிரி கண்டிஷன்ல ஒரு சுமாரான பேரிச்சம்பழம் இருந்துச்சு. 2 சா இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அதான் நான் கொண்டு வந்தேன். வர்ற வழியில ஒரு வியாபாரியை பார்த்தா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பார்த்தா பேரிச்சம்பழம் சூப்பரா இருந்தது. நான் அவர்கிட்ட போய் நின்று பேசிட்டேன். எப்படி பேசினேன்? இங்க பாருங்க, என்கிட்ட 2 சா பேரிச்சம்பழம் இருக்கு, இது அப்படியே எடுத்துக்குங்க. 1 சா பேரிச்சம்பழம் கொடுங்க. 2 எங்கிட்ட இருக்குது, 2 சா தர்றேன், ஒரு அளவீடு அது. 2 சா பேரிச்சம்பழத்தை உங்களுக்கு தர்றேன், நீங்க 1 சா கொடுத்தா போதும். 2 கொடுத்து 1 வாங்குறாரு. கிலோ என்று கணக்கு கூட வச்சுக்கோங்க. 2 கிலோ கொடுத்து 1 கிலோ வாங்கிட்டு வர்றாரு. சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கொண்டு வந்த பேரிச்சம்பழம் இது இல்லை, அது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா வர்ற வழியில ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, பேரிச்சம்பழம் சூப்பரா இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், நான் 2 கொடுத்து 1 வாங்கிட்டேன், அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னா. இத பார்த்தா எப்படி தெரியும்? பிசினஸாக ஒரு வியாபாரியாக அதை யோசிச்சா எப்படி யோசிப்பாங்க? பிலால், என்ன பேச்சு தரம் உங்களுக்கு அப்படிதானே சொல்லி இருக்கணும். நம்ம ஊர்ல இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா செய்வோமே. நம்ம செல்போன் திடீர்னு பழுதடைஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டோம்? ஒரு கடையில போய் விற்க போனா என்ன செய்ய மாட்டோம்? பிரச்சனையும் சொல்லவே மாட்டோம். இப்பதாங்க வாங்கினேன், ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதுல, இப்படி சொல்லி தான் செல்போனை விற்போம். என்றைக்காவது கம்ப்ளைண்ட் சொல்லி வித்துருக்கோமா? ஒரு வாகனத்தை விற்க போறோம், இந்த கம்ப்ளைண்ட் சொல்லி விற்குமா? கிடையாது. ஒரு காரை விற்கிறோம், ஒரு வீடு விற்கிறோம், ஒரு இடத்த விற்கிறோம், கம்ப்ளைண்ட் சொல்லி வித்த ஆளா இருக்காங்களா? ரொம்ப கம்மி. ஏன்? அது வித்தா அதை சொன்னா விலை கிடைக்காது, சொன்னா விலை கிடைக்காது. சும்மா அப்படியே அவங்க ஏமாந்த நேரத்தை விட்டுட்டு போயிடலாம். பொதுவாக எல்லா வியாபாரியிடத்திலும் எல்லா முகவரிடத்திலும் இருக்கிற யதார்த்த நிலை இது. நம்ம ஏமாந்துடக்கூடாது. யார் ஏமாந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம கெட்டிக்காரனாக, நம்ம புத்திசாலியாக, நம்ம லாப நோக்கத்தோடு இருக்கிற நபரா இருக்கணும், நஷ்டவாதி ஆகக்கூடாது. இந்த சிந்தனையில பொதுவா எல்லாருமே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே டோன்ல பிலால் ரலியல்லாஹு ரிசீவ் பண்ணினா பிரச்சனை இல்லை. பிலால், என்ன டேலண்ட் உங்களுக்கு, நல்ல பேச்சு திறமைங்க, உங்களை ஆளை பார்த்த ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? கரெக்டா பேசி எல்லாம் சரிங்க எல்லாம் சொல்லி இருந்தா பரவாயில்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்ட உடனே சொன்னாங்க, அவ்வா 500 ரிபா, வட்டி. பிலால் கைகால நடுங்கிடுச்சு. ரலியல்லாஹு அன்ஹு, என்ன யா ரசூலுல்லாஹ், பேரிச்சம்பழத்தை கொடுத்து பேரிச்சம்பழத்தை வாங்குறது வட்டிங்கிறீங்களே, வட்டிங்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் முகமே மாறிடுச்சு, முகமே மாறிடுச்சு. 500 ரிபா வட்டி இல்லையா ரசூலுல்லாஹ், இது ஏன் வட்டின்னு சொல்றீங்க? நான் பேரிச்சம்பழம் கொடுத்தல வாங்கினேன். ஆமா, எப்படி கொடுத்தீங்க, எப்படி வாங்கினீங்க? 2 சுமாரான பேரிச்சம்பழத்தை கொடுத்து 1 கிலோ நல்ல பேரிச்சம்பழம் வாங்கினேன். யா ரசூலுல்லாஹ், இதுல என்ன தப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள், பண்டமாற்று முறையை நீங்கள் செய்வதாக இருந்தால் இதுல செய்யக்கூடாதுன்னாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. தங்கத்துல செய்யக்கூடாது, வெள்ளியில செய்யக்கூடாது, உப்புல செய்யக்கூடாது, பேரிச்சம்பழத்துல செய்யக்கூடாது. ஏன்னா அதில் தரம் இருக்கிறது, அதில் வெயிட் இருக்குது, அதுல நிறம் இருக்குது, அதில் நிறைய தன்மைகள் வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்க செய்யக்கூடாது. நாங்க அப்ப தப்பான்னு கேட்கிறாங்க. ஆமா, அது தப்பு. வட்டி, ஆமா இது வட்டி. அப்ப என்ன செய்யணும்? நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை வாங்குவதாக இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த 2 கிலோ பேரிச்சம்பழத்தை வித்திருக்கணும். வித்ததுக்கு ஒரு காசு வருமா இல்லையா? அந்த காசுக்கு இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி இருக்கணும்.
பொருளுக்கு பொருளாக நீங்கள் மாற்றுவது கூடாது. குறிப்பாக இது போன்ற விஷயங்களில் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. ரசூல் இங்க எதை ஃபாலோ பண்ணல? ப்ரொஃபஷனல் பிசினஸ் எத்திக்ஸ் ரசூலா ஃபாலோ பண்ணல, இஸ்லாமிக்கல் எத்திக்க ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இதுதான் சரி, இதுதான் செய்யணும். நாங்க ஏன் நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை நஷ்டவாளியாக ஆக்குவதற்கு ஏமாற்றக்கூடாது. அது வாங்குறதா சரி விற்கிறதா சரி. எல்லாருக்கும் என்ன இருக்கும்? நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்கும். வீட்டுல சத்தம் போடுவாங்க சில நேரத்துல, எதுல என்னங்க மாம்பழம், இதெல்லாம் மாம்பழமாங்க, புளிக்குதுங்க. அப்படியே சில விஷயங்கள்ல என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் பார்த்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். நாம் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்வோம், ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நினைச்சுக்குவோம். அது கெட்டிக்காரத்தனம் அல்ல, பிசினஸ் எத்திக்ஸ் அல்ல, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அல்ல. நாம் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக இந்த பெயர்களை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரினா யார் தெரியுமா? உண்மையிலே நல்ல வியாபாரி யார் தெரியுமா? அவன் ஏமாற்ற மாட்டான். நம்புனா நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமூகத்தின் மீது இருந்த நம்பிக்கை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இன்றைக்கு வீட்டுல இருந்து ஒரு பொருளை வாங்க போகும்போது என்னது, முஸ்லீம் கடையா பார்த்து வாங்காத, முஸ்லிம்ஸ் வாங்காத, வேற யார்ட்டையாவது வாங்கிடு, தெரிஞ்சவங்க கடைக்கு போகாத, இப்படி சொல்லியே அனுப்புகிற இடத்தில் இன்றைக்கு நாம் இந்த சமுதாயம் இன்றைக்கு பேரை இப்படி சம்பாதிச்சு வச்சிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் வியாபாரத்தை ஹலாலாக்கியது, தப்பில்லை. வட்டியை இஸ்லாம் ஹராமாக்கியது, சரிதான். ஆனால் எந்த வியாபாரத்தை இஸ்லாம் ஹலாலாக்கியது? நம்ம செய்யறதெல்லாம் வியாபார கணக்குல வராதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம்னு சொன்னா, வியாபாரின்னு சொன்னா இந்த கண்டிஷன் இருக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிஷனை பாருங்க. அவர் பேசினா அந்த வியாபாரம் செய்யும் போது அவர் பேசுகிற வார்த்தைகள்ல பொய் இருக்காது. அவர் நம்பினால் மோசடி என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அவர்கள் வாக்களித்தால் அந்த வாக்களிப்பு என்ன செய்ய மாட்டாரு, மாறு செய்ய மாட்டார். ஒரு பொருளை வாங்கினா அவர் என்ன செய்ய மாட்டாரு, குறை சொல்ல மாட்டாரு. வேறொரு பொருளை வாங்கினார் என்று சொன்னா அவர் என்ன குறையாதை பார்க்க மாட்டார், கருத மாட்டார். அவர் ஒரு விஷயத்தை கொடுக்கிறதாக இருந்தா என்ன செய்வாரு, கரெக்டா கொடுத்துருவாரு. அவர் கொடுப்பதாக இருந்தால் கரெக்டா கொடுத்து விடுவார். அவற்றை வாங்குறவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவர்களுக்காக வேண்டி அவகாசம் கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. அவர் பேச்சுல உண்மை இருக்கும், அவர் ஏமாத்த மாட்டாரு, வாக்கு கொடுத்தா சரியா நடந்துக்குவாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு, அது போக அவர் சத்தியம் செஞ்சா மாறு செய்ய மாட்டாரு. அவர் வாங்கினா அதில் குறை சொல்ல மாட்டாரு. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு என்ன செய்யறாங்க, திருப்பி கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்க. என்னங்க இது, உங்களை நம்பி வந்து வாங்கின, இது தாடியெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்துதான் வந்தேன். இல்லையேங்க, பொருள் அவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி இல்லையேங்க என்று சொல்லி கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வாங்குனா என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதுல குறை சொல்ல மாட்டாங்க, குறை தேடி வாங்க மாட்டாங்கன்னா. அடுத்து சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார்னு சொன்னா, தனக்கு எது விருப்பமோ தனக்கு எதை அவர் செய்யறாரோ அடுத்தவங்க செய்வாருன்றார். அப்படின்னா என்ன, ஒரு பொருளை ஒருத்தருக்கு ஒரு காசு கொடுக்கணும்டா டைம் எடுத்துக்க மாட்டார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம், விற்க முடியாது. ஒரு பொருளை போய் என்ன செய்யலாம், காசு கொடுத்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதே பொருளை கொடுத்து காசை திருப்பித்தாங்கன்னா செருப்பு தெரிஞ்சிடணும். பாய் சாயந்தரம் வர்றீங்களா, சாயந்தரம் போனோம், காலைல வர்றீங்களா, ஒரு வாரம் ஆயிரும், போய் 10 நாள் ஆயிடும், ஒரு மாசம் ஆயிரும் சொல்லி இப்படி தவணை கேட்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதான் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பாலாம் தெரியறது இல்லை. ஏன், சும்மா ஒரு 2 நாள் ரொட்டேஷன் ஆகட்டுமே பை, வித் ஒரு பார்ட்டிட்ட கொடுத்துருக்கேன் பாய், அது என்ன கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல, கன்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு சொல்றேன். இப்படி அவர்களை அலக்களிக்கிறாங்களா இல்லையா, அந்த பொருளாதாரத்தை எடுத்து ரொட்டேட் பண்ண நினைக்கிறாங்களா இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சென்சிட்டிவா பாக்குறாங்க, அதை இவ்வளவு டீப்பா இஸ்லாம் சொல்லி இருக்கா. ஆம், இவ்வளவு டீப்பாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால சொல்றேன், இஸ்லாம் எத்திக்கலாக இஸ்லாம் பிசினஸ் ஃபாலோ பண்ண சொல்லுது. சும்மா இல்ல, சும்மா இல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க.
அது ரசூலை எப்படி சொல்லி புரிய வச்சாங்க? ஒருத்தர் சாதாரண எல்லாமே பேரிச்சம்பழத்தை வச்சுதான் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே, விளக்கங்கள் எல்லாமே. ஒருத்தர் பேரிச்சம்பழத்தை என்ன செய்யறாரு? நல்ல பேரிச்சம்பழத்தை மேல போட்டு ஈரமான பேரிச்சம்பழத்தை கீழே போட்டுக்கிறாரு. காட்டும் போது நல்ல பேரிச்சம்பழத்தை காட்டுறாரு, விற்கும் போது என்ன செய்யறாரு? ஈரமான பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? நல்லா இருக்கு, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வாங்க வைக்கிறாரு. கீழே இருந்து என்ன செய்யறாரு? எடுத்து பேக் பண்ணி கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க அவரை. என்ன இல்ல ரசூலுல்லாஹ், பேரிச்சம்பழம் அதெல்லாம் தெரியுது, என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு? ஏன் ரசூலுல்லாஹ், பேரிச்சம்பழம் தானே வைக்கிறேன், நீ என்ன பண்றன்னு தெரியுதா? வியாபாரத்தை பத்தி கேட்கல, நீ என்ன பண்றன்னு தெரியுதா? என்ன ரசூலுல்லாஹ், நீ எந்த பேரிச்சம்பழத்தை வெளியே ஃபுல்லா வச்சு வச்சிருக்கிற? நல்ல பேரிச்சம்பழம். நீ எதை கொடுக்குற? ஈரமான பேரிச்சம்பழம். ரசூலுல்லாஹ் சொல்லி புரிய வைக்கிறாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா. ஏமாத்துற தெரியுதா? ஏமாத்துற தெரியுதா? மன் கஷனா ஃபலைஸ மின்னா. அட நீ இப்ப ஏமாத்தும் போது என்ன ஆகுதுன்னு தெரியுதா உனக்கு? நீ இப்படி ஏமாற்றினால் நீ நம்மை சார்ந்தவனே அல்ல, நீ முஸ்லீமே அல்லப்பா, நீ முஸ்லீமே அல்லப்பா. ஏ வியாபாரத்துல ஏமாத்துற, வியாபாரத்துல ஏமாத்துற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ரொம்ப இடமா ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா எங்க வருதுன்னு சொன்னா, கூட்டு வியாபார முறைமைகள். கூட்டு வியாபார முறைமைகள் இஸ்லாம் ஹலாலாக்குதான்னு கேட்டா ஹலாலாக்குது, அதுல இருந்து தப்பெல்லாம் கிடையாது. ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா ஒருத்தர் ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணுவதாக இருந்தால் குறைந்தபட்ச நாலேஜ் இருக்கணும். இல்ல நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இன்வெஸ்ட் பண்றேன், லாபம் வந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ், லாபம் வர பிசினஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் ஆக பெரிய டிராப்ல மாற்றவங்க. எந்த வியாபாரத்தையும் முழுமையாக செய்வதற்குண்டான சக்தி இல்லாத மக்கள். முதல்ல நமக்கு அதை செய்வதற்குண்டான ஆற்றல் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய நம்முடைய சந்தேகத்துல வருவாங்க. எப்படி சந்தேகம் கேட்பாங்க? இமாம் இது பண்ண அதுல ஃபெயிலியர், அது பண்ண அதுல ஃபெயிலியர், இதை ஐடியா கொடுத்தாங்க, இதை செஞ்சேன், இப்படி ஒரு 10 பிசினஸ் சொல்லியிருப்பாரு. எதுலையுமே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போல இருக்கும். ஓதி பார்த்தா சரியாயிருமா? என்ன செஞ்ச நோன்பு வச்சா சரியாகுமா? அப்ப அவர் கடைசி வரைக்கும் என்ன புரியலண்டா, நான் பிசினஸ்க்கு ஃபிட் இல்லைன்னு புரியல, வியாபாரத்திற்கு நான் தகுதியான ஆள் கிடையாது. ஏன்னா இஸ்லாம் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க, ஒரு முஃமின் 2 முறை ஏமாற மாட்டான், குட்டுப்பட மாட்டான். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 முறை ஒரு முஃமின் ஏமாற மாட்டான்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஏமாறுவாங்க. இஸ்லாம் என்ன செய்யுது? அவனுடைய இயல்பின் காரணத்தினால், அவனுடைய யதார்த்தத்தின் காரணத்தினால், அவனுடைய நம்பகத்தன்மையின் காரணத்தால் அவன் ஏமாறுவான். முஸ்லீம்கள் எல்லாம் ஏமாறவே மாட்டாங்க, கெட்டிக்காரங்க இஸ்லாம் சொல்லுச்சா? இல்ல, அப்படி சொல்லவே இல்லை. அவன் ஏமாறுவான், அது ரொம்ப சாதாரணம். ஏன்னா அவன் பொதுவாக யாரை பார்த்தாலும் சந்தேகப்படணுங்கிற எண்ணத்தோட வளர்த்தப்படவே இல்லை. யாரை பார்த்தா நல்ல எண்ணத்துல பாரு, எல்லாரும் பாவிகள் கிடையாது, எல்லாரும் துரோகிகள் கிடையாது, எல்லாரும் ஏமாத்துறவங்க கிடையாது. நீ பார்க்கும்போது நல்ல பார்வையிலேயே பாரு, இஸ்லாமிய சொல்லி சொல்லி வளர்க்குது. அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, எல்லாத்தையும் தப்பா பார்க்க மாட்டோம். ஒரு முறை நாம் அதுல இந்த டிராப்ல விழுந்து ஏமாந்துட்டோம்னு சொன்னா, 2வது முறை ஒருத்தன் ஏமாறுறானா அவன்கிட்ட சரியான இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின் 2 முறை என்ன செய்ய மாட்டான்? குத்துப்பட மாட்டான், ஏமாற மாட்டான். ஒரு தொடர்ச்சியாக ஏமாறான்னு சொன்னா நீ அதுக்கு ஃபிட் இல்லை, அதை நீ செய்யக்கூடாது. அதை ஓதி பார்த்தோ அல்லது மந்திரிச்சோ கயிறு கட்டி என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. இஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக அழகா குழந்தைகளுக்கு சொன்னால் புரிய வகையில சொல்லி கொடுக்குது. கூட்டு முறையில செய்யற வியாபாரம் கூடுமா? கூடும். ஆனா யார் அந்த பொருளாதாரத்தை வாங்குறாங்களோ அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்தவர்களா இருக்கணும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுமா இல்லையா? எங்க பாய் நீங்க சொல்றதெல்லாம் சரி, நாங்க கொடுக்கறது எல்லாமே தாடி வச்சவங்ககிட்ட தானே, அவரு மாஷால்லா சுபான்லா நீங்க கேட்டது இல்லையே, அப்படி சொல்லுவார் அவரு. அதெல்லாம் ஓகே, நீ கொடுத்தீங்களா இல்லையா? அந்த நபர் வாழ்மையாளரா உண்மையாளரான்னு தெரியாம கொடுத்தது தப்பு. ஏன்னா யார் முதலீட பெறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கணும்டா, 100% அமானிதத்தை பேண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். நிறைய மக்களை நீங்க பார்க்கலாம், அவங்க நிறைய லாபம் தர பிசினஸ்ல வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க.
ஏன் லாபம் ஃபுல்லா அவங்களுக்கு தான் தேவை. எதுல போட்டா கிடைக்கலமும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். வியாபாரம்னா அப்படித்தானே. கூட்டு ஒப்பந்தம் என்ன? இந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். நம்ம வியாபாரத்துல தான் காசை போறோம்னு சொல்லி எதுல சந்தேகம் இருக்கோ அதுல கொண்டு இன்வெஸ்ட் பண்றது. எதுல சந்தேகம் இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்றது. அந்த பொருளாதாரம் முழுக்க அடுத்தவங்க பொருளாதாரமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி வியாபாரிகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறதோ அதே இடத்துலதான் அந்த வியாபாரிகளுடைய நம்பகத்தன்மையை பற்றி இஸ்லாம் ரொம்ப உறுதிப்படுத்தும். இங்கெல்லாம் நீ தப்பிச்சு போனா கூட நாளைக்கு என்ன செய்ய முடியாது, அமானியத்தை பேணாதவர் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சமூகத்துல நிறைய பரவி இருக்கிற விஷயம் இது. யாரையும் விட்டு வைக்கவில்லை. பெரிய அளவுல பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு குடும்பத்தை இழந்து மான மரியாதைகள்லாம் இழந்து வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். வியாபாரத்தில் பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்குன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கங்கள் முறைமைகள் பின்பற்றப்படுகிற வியாபாரத்தை மட்டுமே இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கு. வியாபாரம் செஞ்சா எல்லாமே ஹலால் கண்டிஷன் இஸ்லாம் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதை என்ன செஞ்சாங்க, சொல்லி புரிய வச்சாங்க. அப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்யக்கூடிய மக்களாக, ஹலாலான வியாபாரத்தை செய்யக்கூடிய மக்களாக, வியாபாரிகளாக இருந்தால் நம்முடைய நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துகிற மக்களாக, இஸ்லாம் எந்தெந்த கண்டிஷன்களை எத்திக்ஸ்களை சொல்லுகிறதோ அதை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, உடைய முதலாவது உரையில் இஸ்லாம் சொல்லுகிற வியாபார முறைமைகள், இஸ்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லுது, ஷுரூத்துகளை சொல்லுது, தடைகள் மவானிகளை சொல்லுது. அப்படி என்ன செஞ்சோம், நிறைய விஷயங்களை சொன்னோம். அப்ப எல்லாரும் என்ன கண்டிஷன் கடைசியில வருவோம்னா, இத்தனை கண்டிஷன்ல வச்சு என்ன செய்ய ஒருத்தர் உலகத்துல ஹலாலா வியாபாரம் செய்ய முடியாது. ஏன்? இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்துல என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. ஒரு வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்க முடியாது. அவரை நல்ல வியாபாரியை இருக்க முடியாது சமூகத்துல. அது ரொம்ப கஷ்டம். அந்த வியாபாரியாக இருந்தால் அவரால் லாபம் சம்பாதிக்க முடியாது என்ற போர்வையில தான் பொதுவா என்ன செய்வோம், அந்த முடிவுக்கு தான் எல்லாரும் வருவோம். ஆனா அது தப்பு. ஷைத்தானுடைய ஹஞ்சது அவங்க அப்படித்தான் ஏற்படுத்துவான். இந்த உலகத்துல அப்படியெல்லாம் வியாபாரம் நிறைய வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபரை சொல்கிறேன். அவர் பெரிய மார்க் அறிஞரும் கூட. 2011 இறந்து போனார். அவரோட பேர் வந்து சுலைமான் அப்துல் அசீஸ் அர் ராஜிஹி. 1926 பிறந்தவர். 2011 இறந்து போனார். இவர் யார் என்றால் மார்க்க படித்த மார்க்க மேதைகள்ல ஒருவர். அவருடைய கோட் ரொம்ப முக்கியம். அவர் அடிக்கடி என்ன செய்வார்டா, தன் சமூகத்தில் எல்லாத்தையும் சொல்லுவார், உண்மையிலேயே நான் வெறுங்கையில இருந்து ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கைய. அதனால எனக்கு சொத்து சேர்த்துங்கிற எண்ணமே பெருசா இல்லை. ஏன்னா நான் வரும்போது வெறுங்கையில தான் வந்தேன். ஆனா திரும்ப போகும்போது அவர் எப்படி போனாரு, அது ரொம்ப முக்கியமான கூட்டது. ஏன்னா அவர் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், மக்காவுக்கு யாரெல்லாம் போய் வந்திருக்கீங்களோ அல்லது பேங்க் சிஸ்டம்ல யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்குதோ அவங்களுக்கு அந்த பேங்கை பத்தி தெரிஞ்சோ, அந்த பேங்குடைய பேர் அர் ராஜிஹி. அவங்க வந்து அவருடைய பேங்க் தான். பெரிய பினான்சியல் சிஸ்டம்கே என்னது அடித்தளமிட்டவர். இஸ்லாமிக் பேங்கிங்ல அடித்தளமிட்ட நபர் தான் அர் ராஜிஹி. அவர் பேர்ல யூனிவர்சிட்டி இருக்குது. அவர் பேர நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அவர் பேர்ல குறிப்பாக சொல்ல போனா அவர் எதுக்கு அறியப்படக்கூடிய நபர் என்றால், அவற்றிற்கமா இந்த உலகத்துல யார்ட்டையும் பேர்ச்சி போல தோட்டமே கிடையாது. சவுதி அரேபியாவில் கூடிய அல் கசிம்ல கிட்டத்தட்ட 5000 ஹெக்டர் 12,000 ஏக்கர் ஒரே பேரிச்சம்பழ தோட்டம். 12,000 ஏக்கர். இந்த 12,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு ஒரே சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அவர் தான். பேரிச்சம்பழ தோட்டம் வச்சிருப்பாங்க, அதுல கோடிக்கணக்கான மரங்களுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த முழு வருமானமும் உலகத்தில் வாழ்கிற ஏழைகளுக்கு போய் சேருது. யாரெல்லாம் நோன்பாளிகள் இருக்காங்க, நோன்பு பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்களா இல்லையா சவுதி அரேபியால, அதில் ஒரு பங்கு இருக்கு அவருக்கு.
ஏழைகளுக்கு போய் சேருகிற நிறைய இதன் மூலமாக ட்ரஸ்டுகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு, உலக நாடுகள் எல்லா இடத்துக்கும் போய் சேரக்கூடிய, உணவளிக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். இவர் பெரிய அறிஞர், வம்சாவளியாக பெரிய சொத்துக்காரராக இருந்தார், சம்பாதிச்சவர், இஸ்லாமிக்கல் எத்திக்ஸ ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சவர். அவருடைய வியாபாரத்தில் என்னது? ஹராம் இல்லை. நம்ம சொல்றோமா இல்லையா? இத்தனை கண்டிஷன் எப்படிங்க வியாபாரம் செய்யறது? அப்படிலாம் வியாபாரம் செய்ய முடியாது. அவர் ஒரு நல்ல வியாபாரியா இருக்க முடியாது. முஸ்லீம்களுடைய கண்டிஷன் கூட இஸ்லாம் என்ன செய்ய முடியாது. இவ்வளவு கண்டிஷனாக ஒருத்தர் வியாபாரத்தை செய்ய முடியாது நீங்க சொல்றீங்களா இல்லையா? சொல்ற நேரத்துல வாழ்ந்த மனுஷங்க இருக்கிறாங்க. நீங்க டீடைல் அடிச்சு படிச்சு பாருங்க. சுலைமான் அப்துல் அசீஸ் அர்-ராஜிஹி அவர் தன் மரணத்திற்கு முன்பாக என்ன செஞ்சாருன்னா, அந்த 12,000 ஏக்கரையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? ஏழைகளுக்கு எழுதி கொடுத்தாரு. தன் சொத்துக்கள்ல வாழுகிற காலத்திலேயே எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? ஏழைகளுக்கு கொடுத்தாரு. ஏன் இவ்வளவு தர்மம் பண்றீங்களே, இவ்வளவு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறீங்க? நீங்க போய் சவுதியில பார்க்கலாம், நீங்க மக்களை பார்க்கலாம். அல்-ராஜிஹின்னு சொல்ற ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு, மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அல்-ராஜிஹின்னு ஒரு பேங்க் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், பிரபலமான பேங்கும் கூடாது. அல்-ராஜிஹி யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஒரு நபர் தான். எதுக்கு நம்ம அடையாளமா மாறுறாரு? தர்மத்திற்கு அடையாளமா மாறுறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான், ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன். அது வரும்போது வர்றாங்களா இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அந்த பணிவு இருக்கும், அந்த தவாது இருக்கும். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நிறைய வந்த பிறகு அது வருது இல்லையா, அதான் பெரிய விஷயம். அவருக்கு நிறைய இருந்துச்சு. மக்கள்களை ஒண்ணும் சேர்த்தலையா? என் மக்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறது எனக்கு பெருமைன்றார். எதை கொடுக்கறதின் மூலமாக இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிங்க மக்கள்னு சொல்லி கொடுக்கறது எனக்கு பெருமைன்றார். கொடுத்தாரு, வாழ்க்கை ஃபுல்லா தூக்கி கொடுத்தாரு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிலாம் வாழ முடியாது நினைக்காதீங்க, வாழ முடியும். முடிந்தவரை இஸ்லாமிய மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்துகிறதோ, எதை இஸ்லாம் கண்டிஷன்களாக சொல்கிறதோ, அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாழ்கிற மக்களாக என்ன செய்யணும்? நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். குறிப்பாக இதற்கு என்ன தேவைன்னா, அடிப்படை இஸ்லாமிய அறிவு. இதை வளர்த்துறதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால நம்ம இந்த மஸ்ஜித் ரஹ்மானுடைய சார்பாக ஒரு பெரிய கல்லூரி, ரியாலு சாலியாத் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பெண்கள் இங்க அனுப்பிவிட்டு இஸ்லாமிய அறிவை தேடுவது நம்முடைய கட்டாய கடமை. மார்க்கம் வந்து சேருகிற இடம் இருக்கு இல்லையா, சில நேரங்கள்ல நம்ம வீடா இருக்கும். நாம் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு தெரியல, என் வாப்பா அம்மா எனக்கு சொல்லி தரல, கத்துக்கிறதுக்கு வயசெல்லாம் தாண்டி போச்சு அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கூட உங்க அடுத்த ஜெனரேஷன் நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு இருக்கா இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் திருமணமானவர்களுக்காக வேண்டி இந்த கல்லூரியின் சார்பாக ஆகஸ்ட் மாதம் முதல் ஆலிமா கோர்ஸ் என்ன செய்யறோம்? ஸ்டார்ட் பண்றோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் திருமணம் முடிக்காதவங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. யாரெல்லாம் திருமணம் ஆகியிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மகளிர்களுக்கு உண்டான ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது இன்ஷா அல்லாஹ். உங்கள் வீட்டு பெண்கள் என்ன செய்யுங்க? கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைங்க. அடிப்படை அறிவு என்ன செய்யுங்க? மார்க்கம் சம்பந்தமான, இஸ்லாம் சம்பந்தமான அடிப்படை அறிவை உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஊட்டுவதற்கு அது வழிவகையாக இருக்கும். அது செய்வது நம்முடைய கட்டாய கடமை. இந்த கடமை உணர்ந்து செய்யக்கூடிய மக்களாக அந்த உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.